எப்படி டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற முதல் நூல் ஐயா எழுதினாரோ அதனுடைய தமிழாக்கம் எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. இங்கிலீஷ்லாமே படிக்க மாட்டேன், புக்கை தூக்கி வச்சுருவேன். நான் படித்து தமிழ் மீடியம். இந்த புக்கு ரொம்ப அற்புதமான புக்குன்னு சொல்லி என் கை கிடச்சிச்சு. நான் இங்கிலீஷுங்கிறதுனாலே அவாய்ட் பண்ணேன். இந்த புக்கை என்கிட்ட கொடுத்தவர் கேட்டார், புக்கை படிச்சிட்டிங்களா? எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர். என்கிட்ட கேட்டார், நீ புக்கை படிச்சிட்டிங்களா? ஏன் கேட்குறீங்க? இந்த புக்கு எழுதுனவர் வரார், நீ வந்து பார்க்கணும் அவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், படிக்கலன்னு சொன்னேன்னா ஏன் படிக்கலன்னு கேட்பார், எனக்கு கோச்சிக்குவார். இன்கேஸ் நான் படிச்சிட்டேன்னு சொன்னேன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, அவருக்கு எஸ்கேப் ஆகணும். சார் பாதி படிச்சிட்டேன் சார், பாதி படிக்கல. ஏன்னா ஏன் படிக்கலன்னு கேட்க முடியாது, படிச்சியே இது பதில் சொல்லினாலும் இந்த சப்ஜெக்ட் என்ன வரலன்னு சொல்லிடலாம். அப்படி நான் அவாய்ட் பண்ணி அந்த ஐயாவை சந்திக்கிறது கூட எனக்கு ஆர்வம் கிடையாது, விலகி போகணும்னு நினைச்சனால் அவர் சொன்னார், சரி நீங்கள் படிச்சுதான் சரி படிக்கலாம் சார், ஐயா வராரு வாங்கினார். சார் நான் பிஸ்னஸ் மேன், இன்னைக்கு சாட்டர்டே, எனக்கு வந்து வேஜஸ் டே, நிறைய பேத்துக்கு கூலி தரணும், பணம் பட்டுவாடா பண்ணணும், என்னால் நவர கூட முடியாது. அவர் கேட்குறாரு, இது இயற்கை என்ன கேட்குது, லஞ்ச் சாப்பிடுது தானே? ஆமாம், அந்த நேரத்தில் வா. எப்படி பாருங்க ஒரு அழைப்பு. அப்படி தான் ஐயாவை சந்திக்க போனேன். நான் போயிட்டு லஞ்சை சாப்பிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். உள்ளே உட்காந்துருக்காரு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்காரு, ஒரு தாடி இல்லை, பக்காவாக கட்டிங் பண்ணி உட்காந்துருக்காரு. நமக்கு வந்து நிறைய உருவங்கள் நம்ம வச்சுருக்கோம், இப்படி இருந்தால் தான் ஞானி, அப்படி புன்முருளோட ஒளிவட்டத்தோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ யாரும் இந்த ஏஐ மூலமாக கிராஃபிக் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. உண்மைனா யதார்த்தமாக எளிமையாக இந்த கணம் இங்கே இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், உண்மையை தேடிட்டு இருக்கிறோம். எப்போ நம்ம தேடுறோமோ அப்போவே தவற விட்டுட்டு இருக்கிறோம்னு தான் அர்த்தம். அப்படிதான் ஐயாவை தவற விட்டேன் நான்.